ஆர் ஆப்ளிகேஷன் டு த ஸ்பிரிட். ஆவியானவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடுகள் என்ன? இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் அஸ் டு ஹாவ் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது நமக்கு போதுமானதல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கான அடையாளம் என்ன? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சர்ச்சில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எல்லார் மேலும் அப்பொழுது அக்கினி நாவுகள் போன்ற தீப்பிழம்புகள் எல்லாருடைய தலையில் மேலும் உட்கார்ந்தது. அப்படி உட்காரும்போது என்னாச்சு? எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பற்பல பாஷைகளை பேசினார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாம் அவங்க சுற்றி நின்றவங்க மலையாளம் பேசுகிறவங்க நின்றுட்டு இருந்தாங்க, குஜராத்தி பேசுகிறவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க நிற்கிறாங்க, கன்னடா பாஷை பேசுகிறவங்க நிற்கிறாங்க, தெலுங்கு பாஷை பேசுகிறவங்க நிற்கிறாங்க. ஆனால் இவங்க தமிழில் தான் பேசுகிறாங்க. இங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவர்கள் தமிழ் மொழியில் தான் பேசுகிறாங்க. ஆனால் எழுத்தாளர் நிற்கிறவங்களுக்கு மலையாளத்தில் பேசுகிறது போல் காதில் விழுகுது, குஜராத்தியில் பேசுகிற போல் காதில் விழுகுது, போஜ்பூரி மொழியில் பேசுகிறவங்க போல் காதில் விழுகுது, ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தியிலேயே காதில் விழுகுது. என்னடா இவங்க தமிழங்க இல்லைடா, ஹிந்தி வேண்டான்னு சொல்லுவாங்க, எப்படி ஹிந்தியில் பேசுகிறானுங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ரஷ்யாக்காரன் 2 பேர் நிற்கிறான், அவங்களுக்கு ரஷ்ய மொழியில் பேசுகிற மாதிரி கேட்குது. என்னடா இது, நம்ம நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எப்படி ரஷ்ய மொழியில் பேசுகிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. 2 பேர் இங்கிலாந்துலேருந்து இவங்க தமிழில் ஆண்டவரை துதித்து பாடி பேசுகிறார்கள், அவங்க இங்கிலீஷில் கேட்குது அவங்களுக்கு. இதுதான் பரிசுத்த ஆவியின் அடையாளம். இதுதான் பற்பல பாஷைகளை பேசினார்கள். இவங்க பேசலை, இவங்க அவங்களுடைய சொந்த மொழியில் தான் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஏத்தாழ்வு நின்னவங்களுக்கு அவங்களுடைய சொந்த மொழியில் கேட்டது. இதுதான் தேவனுடைய அடையாளம். ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்க? ஷகாரா பகாரா ரிகாரா ரோகாரா ராராரார் ஒரு பாப்பா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. இது பரிசுத்த ஆவியின் அடையாளம் அல்ல. இதை தெளிவாக எழுதியிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் ரோமர்லேயும் கொரிந்தியர்லேயும் அவர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். ஆவியின் அடையாளங்கள் என்ன? சில நேரங்களில் பவுல் ரொம்ப கோபமாயிடுவார். சகோதரர், என்ன இது கேலி கூத்தாக இருக்குது? வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது நீங்கள் குடித்து விட்டு உளறுகிறீர்கள்னு சொல்ல மாட்டானா? நீங்கள் பேசுகிறதே என்ன மொழியில் வேணால் பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு ஆவியின் ஏவுதலால் வேறொரு மொழியில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் போய் ரூமை பூட்டிக்கிட்டு கடவுளுக்கும் உங்களுக்கும் தகுந்த மாதிரி நேராக பேசுங்க, தப்பு கிடையாது. சபையில் அப்படி பேசாதீங்க. சபையிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதல் நீங்கள் அந்நிய பாஷை பேசினா ஒருத்தராக பேசுங்க. ஒருத்தர் பேசி முடிச்சதும் அவர் என்ன பேசினாருங்கிறதுக்கான விளக்கத்தை இன்னொருத்தர் சொல்லணும். இதுதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு கரெக்டாக ஃப்ரேம் பண்ணார், ரூல் ஃப்ரேம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் நம்ம லாசரஸ் பிரதர் மோகன் சி லாசரஸ் என்ன சொல்கிறாரு? டக்குன்னு மைக்கை பிடுங்கிட்டார். ஆவியினால் ஏவப்பட்டு பேசுமா, உடனே அந்த பிள்ளை பாபா பிபி பாபா பாபாங்குது. ஆவியினால் ஏவப்படுதுன்னா என்ன, சுச்சியா போட்ட உடனே பேசுகிறதுக்கு? இப்படி தவறான வழி நடத்துதலே ஆவியை கொண்டு போகிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் இப்போ நம்ம பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்றக்கான அடையாளம் என்ன? உங்கள் மேலே இருக்கிற அசுத்தமும் நாற்றமும் போய்விட்டது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் தேவனுடைய மனம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம், ஆனால் அது போதுமானதல்ல. த ஸ்பிரிட் மஸ்ட் ஹாவ் அஸ். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை கொண்டிருக்க வேண்டும். நாம் அவருக்கு முற்றிலுமாக ஒப்படைத்தவர்களாக இருக்க வேண்டும், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார், ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் எங்கிருந்து வருகிறான் என்றும் எங்கே போகிறான் என்றும் யாருக்கும் தெரியாது, அவனுடைய செய்கை என்னவாக இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. தேவனாலே நடத்தப்படுகிறவன் திடீர்னு பிலிப்பை கொண்டு செசேரியாவை விட்டுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. எங்கன்னா அவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறான், ஆவியினாலே முற்றிலும் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஒன்லி தென் கேன் ஹீ ஷேர் வித் அஸ் த abundant victorious life that can be ours in Christ. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் வெகு திரளான நிறைவான ஒரு வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையை விக்டோரியஸ் லைஃபாக இருக்கும், வெற்றி மேலே வெற்றி. அதான் நம்ம பெர்க்மான்ஸ் பாடுறார்,
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமானவர்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் ஆவியினால் ஏவப்பட்டு நடக்கும்போது, உங்களுடைய சொந்த பலத்தினால் நடக்கும்போது இது நடக்காது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ அதான் இன்னைக்கு படித்தோம்ல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, அப்போ பாவங்களையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாடுகளையும் விட்டு ஓடுங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ரொம்ப அற்ப காரியங்களுக்காக ஒருவனும் வேசி கள்ளனாயாவது ஒருவேளை சோத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு விட்டு போன. சேஷ்ட புத்திர பாகம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவது. நமக்கென்று அதான் இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணிக்குள்ள எனக்கு சிந்தனை என்ன போயிட்டுருக்கு, தேவன் வாக்கு மாறாதவர். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார், கொடுத்து விடுவார். திரும்ப அதை உங்களிடத்திலிருந்து அவரால் வாங்க முடியாது. உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன் நிறுத்தி விடுவார். திரும்ப உங்களை கீழே இறக்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்தை திரும்ப வாங்கி கொள்ள முடியாது. நீங்களாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் சீரழிஞ்சு போகணும். கானான் தேசத்தை தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இவர்கள் ஒழுங்காக நடக்காதனால 40 வருஷம் சுற்றிட்டு கிடந்தான். கடைசியில் கொடுக்குறேன்னு என்று சொன்ன தேசத்தை கொடுத்தார். ஆனால் யாருக்கு கொடுக்குறேன்னு என்று சொன்னாரோ அவர்கள் எல்லாம் அதை பெறாமல் செத்து விட்டார்கள். வனாந்தரத்திலே அவருடைய பிணங்கள் விழுந்தன. அவருடைய பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொண்டார்கள். மறுபடியும் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை விட்டு விலகி, ஆமாம் என்ன டெய்லி இட்லி போடுறீங்க, ஆமாம் என்னத்தை டெய்லி சோறு போடுறீங்க, ஆமாம் என்னத்தை டெய்லி தோசை போடுறீங்க, இப்படியே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணி அந்நிய தேவர்களை வழங்கி, என்னங்க ஒரு சந்தோஷம்லாம் ஒரு இது இல்லை, ஒரு குத்தாட்டம் இல்லை. டெய்லி காலையில் போக வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு போக வேண்டியது. அவர் என்னத்தையாவது ஜெபம் பண்ணுவார், அரை மணி நேரம் நிற்க வச்சு ஜெபம் பண்ணுவார், 3 பாட்டு ஒரு பிரசங்கம், அப்புறம் ஆசீர்வாதம். ஒரு கிளுகிழுப்பே இல்லாமல் இருக்குங்க. அப்படின்னோடனே பார்த்தாங்க மக்களுடைய வரவு வர வர குறையுது அப்படின்ட்டு இப்போ ஃபெல்லோஷிப் ஆராதனை வச்சுட்டாங்க. துதி ஆராதனை. எதிர்த்து ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிங்காலோ ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிங்காலோன்னு ஆட வேண்டியது. முழு இரவு ஜெபம், நைட்டு ஃபுல்லாக ஆட வேண்டியது. இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாம்ச பிரகாரமான உற்சாகம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆகாது. We have no obligation to the flesh because the flesh has only brought trouble into our life. மாம்ச பிரகாரமான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையை தான் கொண்டு வரும். நீங்கள் உற்சாகமாக ஆடுவதாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சபையில் முன்னாடி போய் நின்னவன், தண்ணியை போட்டு கூத்தடித்தவன், குரலை ஓங்கி பேசினவன், ஆண்டவருக்கு முன்பாக ஏட்டிக்கு புட்டியான காரியங்களை செய்தவன், கொள்ளையடித்தவன் எவ்வளோலாம் நாசமாக போயிட்டாங்க. ஒரு 50 ஆண்டுகள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5 ஆண்டு வரலாறு எடுத்து பார்த்தா தெரியாது. மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். 3 வருஷத்தில் என்ன க்ரோத் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தா தெரியாது. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பல மடங்கு க்ரோத் இருக்கும். 1 லட்ச ரூபா முதலீடு போட்டதிங்கன்னா 3 வருஷம் கழித்து பார்த்தா 1,10,000 இருக்கும். 10 வருஷம் கழித்து பார்த்தா 8 லட்சம் இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சி. இது மாதிரி தான் ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருக்கு பயந்தவர்கள் 10 ஆண்டுகளில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாக கொள்ளையடித்தவர்கள், ஆலயத்தின் பொருளை சுரண்டினவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக துன்மார்க்கமாக ஆலயத்தில் நடந்தவர்கள் 10 ஆண்டுகளில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். 50 ஆண்டுகளில் எத்தனை ஆயர்கள் மோசமாக போயிருக்காங்க, எத்தனை போதகர்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளை பாருங்கள். 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேற்பரப்பிலே டைனோசர் இருந்தது. அங்கெல்லாம் போவேனா? 50 ஆண்டுகளில் பாருங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள் உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய விசுவாசம் உங்களை விட்டு போகிறதுனா இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே இருந்தால், அவர் விட்டு சென்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே இருந்தால் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. We do have an obligation to the Holy Spirit, for it is the Spirit who convicted us, revealed Christ to us,
and imparted eternal life to us when we trusted Christ. பரிசுத்த ஆவியானவருக்கென்று நமக்கு சில கடப்பாடுகள் உண்டு, கடமைகள். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை மாற்றி நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நித்திய ஜீவன் என்ன? அழியாத வாழ்வு. அந்த அழியாத வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். நாம் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கும்போது இவற்றையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தந்தார். பிகாஸ் ஹீ இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். ஹீ கேன் எம்பவர் அஸ் டு ஒபே கிரைஸ்ட் அண்ட் ஹீ கேன் எனேபிள் அஸ் டு பி மோர் லைக் கிரைஸ்ட். அவர் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனின் ஆவியாக இருக்கிறார், உயிர். பரிசுத்த ஆவியானவர் தான் உயிர். அந்த உயிராக, வாழ்வின் உயிராக இருப்பதால் அவரால் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய முடியும். அவரால் நம்ம இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை போல் வாழ செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம யோசிக்கிறது அதான். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம போகிற இடத்துல நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவருக்கு முன்பாக நம்ம எப்படி பேசுவோம், அவருக்கு முன்பாக நாம் எப்படி செயல்படுவோம்? இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய இடங்களில் தவறி விழுந்து போயிடும். இயேசுவை போல் இன்னும் அதிகமாக இயேசுவை போல் எப்படி ஆகிறது? அது எல்லாத்துலேயுமே நல்லது. பிஸ்னஸ்லேயும் நல்லது, வாழ்க்கையிலையும் நல்லது, படிப்புலேயும் நல்லது, ப்ராக்டிஸ்லேயும் நல்லது. பெரும்பாலும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருப்பது கோபம்தான். இந்த கோபத்தை நீங்கள் வென்றுவிட்டால் மிகப்பெரிய சாதனையை நீங்கள் அடைய முடியும். அதான் நீடிய பொறுமைன்னு சொல்கிறார். ஆவியின் கனியில் ரொம்ப முக்கியமானது ஒன்று நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை எப்படியாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை யார் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்? அப்படி செய்ய உங்களுக்கு யார் உதவுவார் என்றால், பிகாஸ் ஹீ இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஹீ கேன் எம்பவர் அஸ் டு ஒபே கிரைஸ்ட். அவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். நம்முடைய சொந்த பலத்தினாலே அதை செய்ய முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ஹீ இஸ் ஆல்சோ த ஸ்பிரிட் ஆஃப் டெத். அவரே மரணத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். இப்போ நம்ம என்னதான் கோபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று பற்பல காரியங்களை செய்தாலும் நம்மளால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நாம் எப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், இடர்லாம் இருக்குது, என்னால் செய்ய முடியலன்னா வாங்க ஓடி போய் சர்ச்சில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணும், உடனே நடக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு இது மிகப்பெரிய இடைஞ்சல் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களை மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக மாற்றிவிடார். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். பிதாவினுடைய சித்தத்தின்படி, இதெல்லாம் பிதாவினுடைய சித்தம்தான். நீங்கள் கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். பட் ஹீ இஸ் ஆல்சோ ஸ்பிரிட் ஆஃப் டெத். அவர் மரணத்தின் ஆவியுமாக இருக்கிறார். ஹீ கேன் எனேபிள் அஸ் டு புட் டு டெத், மார்டிஃபை டு த சின்ஃபுல் டீட்ஸ் ஆஃப் த பாடி. அவரால் நம்மை மாம்சத்தின் பாவம் நிறைந்த காரியங்களுக்காக நம்மளை விட்டுவிடவும் முடியும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவரை தேடாமல் போகும்போது, சரி போ, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அவர்களை விட்டுவிட்டார் அப்படின்னு பைபிளில் வசனம். அப்போ அவர்கள் ஆவலோடே அசுத்தமான காரியங்களை நடப்பித்தார்கள், அவர்களின் கைகளின் கிரியைகளுக்கு அவர்களை விட்டுவிட்டார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் எவ்வளோ முறை சொன்னார், வாங்க என் பக்கமாக வாங்கன்னு. கேட்கவே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணாங்க? விபசாரத்துக்கு அவங்களை விட்டு விட்டார், வேசித்தனத்துக்கு விட்டு விட்டார், விக்கிரக ஆராதனைகள் விட்டு விட்டார், தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள், கத்தியை வச்சு தங்களுடைய பிள்ளைகளை வெட்டி இரத்தத்தை சிந்தினார்கள், அவருடைய கைகளின் அசுத்தங்களுக்கு அவர்களை விட்டு விட்டார். நாம் தேவனை தேடவில்லை என்றால், நமக்கு கிடைத்த காலத்தில் தேவனை தேடவில்லை என்றால், மற்றவர்களுக்கு கிடைக்காத காலங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த காலத்திலே நாம் தேவனை தேடுவதை விட்டுவிட்டோம் என்றால் அவர் நம்மளை விட்டு விடவும் செய்வார். As we yield the members of our bodies to the Spirit, He applies to us and in us the death and resurrection of Christ. அதே நேரத்திலே நாம் தேவனுக்கு நம்முடைய அவயவங்களை, உடலின் அவயவங்களை தேவனுக்கு நாம் ஒப்படைக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்படைக்கும் போது அவர் நம்ம என்ன பண்ணுறார்? He applies us to us and in us the death and resurrection of Christ. நம்மிலே கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் உண்டாக்குகிறார். பாவத்திற்கு மரித்து ஜீவனுக்கு, கிறிஸ்துவுக்கு பிழைத்தவர்களாக ஆக்குகிறார். எப்பேற்பட்ட நம்முடைய விருப்பம்தான் ரொம்ப முக்கியம்.
நாம் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம். இயேசு ஆமாம் பெரிய நம்ம வாழ்க்கையை வாழ மூஞ்சி மகரக்கட்டையும் மாதிரி போடா அங்கிட்டு. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போகட்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாரு, He applies us and in us the death and resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய நாவினாலே அறிக்கையிட்டு உன் இதயத்தில் ஏற்றுக்கொள், அப்பொழுது எல்லா விதமான வல்லமையும் காண்பாய். எனக்கு வேறு சாமி இருக்குங்க, அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல போங்க, இவ்வளோதான். கட்டாயப்படுத்தி இந்த பைபிள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, இல்லைன்னா நரகத்துக்கு போவா, இதெல்லாம் சொல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இயேசுக்கு நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் உனக்கு முன்பாக வைத்து விட்டேன். நீ நன்மையை தெரிந்து கொண்டால் நன்மையை பெறுவாய், தீமையை தெரிந்து கொண்டால் தீமையை பெறுவாய், அவ்வளோதான். உணர்வடையத்தக்கதாக மற்றவர்களுக்கு உதவத்தக்கதாக நாம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உடலிலே பெற்றிருக்கிறோமா? அவருக்கு நாம் இணங்கி நடக்கிறோமா? He puts to death the things of the flesh and he reproduces the things of the spirit. இந்த மாம்சத்தின் காரியங்களை அவர் மரணத்துக்குள்ளாக ஆழ்த்துகிறார். நம்மிலே பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை மறுபடியும் உருவாக்குகிறார். ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களெல்லாம் நாம் நிறைந்திருந்தோம். இப்பொழுதோ எல்லாம் போச்சு. நம்மை நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக கோபத்திற்கும் பாவத்திற்கும் ஈடுபடுத்தி விட்டோம். இந்த கோபத்திற்கும் பாவத்திற்கும் ஈடுபடுத்திய நம்மை அவர் மறுபடியும் உருவாக்குகிறார் பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கை உங்களிலே தெரியும். உங்கள் முகத்திலே நீங்கள் கிறிஸ்துவை உடையவன் என்பது தெரியும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்த சமாதானத்தை உங்கள் முகத்திலே கொண்டு வர முடியாது. அவருடைய முகத்திலே இருள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தோன்னே தெரியும், என்னங்க இப்படி இருக்கான், ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானமே இல்லை, இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப பெற்றவர்களாக இருந்தால் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பார்த்தவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். Does the Spirit have you? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தன்னிடத்திலே வைத்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறாரா? ஒரு பாடல் கூட இருக்கு, ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மேன்மேலும் நாடுவேன் உன்னதர் அன்பை போற்றுவேன் ஒரு பாட்டு. ஆட்கொண்டவர் நேசம். உங்களை முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிறாரா? The scripture to remember, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கனால இஃப் கிளாஸ் அங்கே வந்துருச்சு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கண்டிஷன் கிளாஸ் இருக்கும். அப்போது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் இச்சைனா என்ன? நம்மை நாமே பெரியவர்களாக எண்ணிக்கொள்வது, என்ன எதுக்கு என்ன பேசிட்டான் அப்படி நினைத்து கொள்வது, அது செய்யவே கூடாது. இவையெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள். நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அதில் தான் போய் விழுந்துடுறோம். என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு அதை நினைக்கவே நினைக்காதீங்க. பேசினா பேசிட்டு போட்டோம். அப்பொழுது உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி, ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தால், வாக் இன் த ஸ்பிரிட் அண்ட் ஈ ஷால் நாட் ஃபுல்ஃபில் த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். இதான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமையான வசனம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்தால் சகலவிதமான கோபங்களையும் தாபங்களையும் விட்டுவிட்டு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ முடியும். நாம் அடிக்கடி பாவத்திலே விழுந்து போகிறோம், அடிக்கடி குறைவிலே விழுந்து போகிறோம், அடிக்கடி நம் மீது அசுத்தங்களும் கரைகளும் படிந்து கொண்டே இருக்கிறது. நாம் குளிக்கும் போது அசுத்தம் போவது போல அன்றாடம் நம்மை புதுமைப்படுத்தி கொள்ளும்போது தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக்ஷன் அசைன்மெண்ட். கமிட் யுவர் செல்ஃப் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் மேக் அ பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் டு ஹிம் ஃப்ரீக்வெண்ட்லி டியூரிங் த நெக்ஸ்ட் செவரல் ஹவர்ஸ். உங்களையே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்படைத்து விடுங்கள். அடுத்து வருகிற பல மணி நேரங்களுக்கு ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். அவ்வப்போது, ஆண்டவரே என்னை நீர் புதுப்பியும், என்னை மாற்றும், என்னை முழுமையாக உண்மையுடையவனாக மாற்றும், என்னுடைய குணங்களை எல்லாம் மாற்றும், நான் வேறுபட்டவனாக தெரியும்படியாக செய்யும் என ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருங்கள்.
நீங்கள் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள் என்பது இந்த உலக தத்துவம். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அங்கே தானே போவீங்க. மெட்ராஸை நோக்கி போய்கிட்டே இருந்தாலும் மெட்ராஸ் தானே போவீங்க. அப்புறம் நான் கன்னியாகுமரிக்கா போவீங்க? இதுதான் எண்ண ஓட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை குறித்து திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை பரிசுத்த ஆவியானவர் போலவே முழுமையுள்ள பூரண சற்குணராக மாட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் பல மணி நேரம் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆவியிலே ஜெபித்து கொண்டிருங்கள். நீங்கள் அவருடையவராகவே ஆகிவிடுவீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனையின் தலைப்பு. அவர் ஆப்ளிகேஷன் டு த ஸ்பிரிட். ஆவியிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள் என்பதுதான் சிந்தனை. சரியா?